ஏன்னா ஒரு உச்ச நடிகருடைய படத்தை அந்த கட்சி ரிலீஸ் பண்ண விடல. சிங்கம் மாதிரி வந்தார். நாங்க எங்க போறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 எப்படி 2011 சேலத்துல மக்கள் உரிமை மீட்பு மாநாடு கேப்டன் நடத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ, அதே போல புரட்சி அன்னியார் அவர்கள் இந்த மாநாடு நடத்தி ஒரு மாற்றத்தை 2026 உருவாக்குவார். எதுவா இருந்தாலும் ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தையை வளர்க்கறது எப்படி அப்படிங்கிறது. எங்களுடைய இந்த புரட்சி தாய்க்கு தெரியும் கட்சி தொண்டர்களையும் கட்சியையும் எந்த கட்சியில இணைத்தால் நல்ல வெற்றி கூட்டணியா அமையுங்கிறது அவங்களுக்கு தெரியும். எனிவே 2026 நாங்க எங்க போறோமோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. இல்ல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, விருத்தாச்சலம் ஒரு கட்சியோட கோட்டைன்னாங்க. அந்த கோட்டைய, அந்த மாம்பழத்தோட கோட்டையெல்லாம் நசுக்கிட்டாரு தலைவர் அவர்கள். 2011 13,777 ஓட்டு வித்தியாசத்துல 61,337 ஓட்டு வாங்கி சட்டசபையில சிங்கம் மாதிரி வந்தார். ஏன்னா ஒரு உச்ச நடிகருடைய படத்தை அந்த கட்சி ரிலீஸ் பண்ண விடல. ஆனா எங்க தலைவர் அதே இடத்துல சிங்கத்தோட குகைக்குள்ளே போய் எதிர்த்து சிங்கமா சட்டசபைக்கு வந்தாரு. அந்த கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த மாதிரி மாவட்டங்கள் எப்போதுமே கேப்டனுடைய கோட்டை தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.